ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். திரை 10. மறுநாள் காலை மலரவன் மும்பை கிளம்புவதாக இருந்தது. சென்ற வாரம் முழுக்க நட்சத்திரா சம்பந்தப்பட்ட விளம்பர வேலைகளில் பிஸியாக இருந்த பாவைக்கு தன் அண்ணனோடு நேரம் செலவிட முடியாமல் போனது. இன்று GT ஜுவல்லர்ஸ் விளம்பர படப்பிடிப்பு நல்லபடியாக நடந்து முடியவும் அதில் உண்டான நிம்மதியோடு அரை நாள் விடுப்பெடுத்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள் பாவை. நேராக யாழினியின் வீட்டிற்கு சென்ற பாவை, இன்னைக்கு நைட்டு நான் சமைக்கிறேன், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அண்ணி என்றாள். ஏன் பாவை, நீ மட்டும் செய்யணும்? வா, நாம சேர்ந்தே செய்வோம் என்றாள் யாழினி. போன வாரம் முழுக்க நான் சரியா வீட்டிலேயே இல்லை, எல்லா வேலையும் நீங்க தான் செஞ்சீங்க. இன்னைக்கு அண்ணா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லை என்றவள், வேணும்னா லட்டு குட்டியையும் நான் தூக்கிட்டு போயிடவா என்று கிசுகிசுப்பாக கேட்டு கண் சிமிட்டினாள் பாவை. அதில் முகம் சிவந்த யாழினி அடி என்று போலியாக கையை உயர்த்தவும் மீ எஸ்கேப் என்று அங்கிருந்து வேகமாக ஓடினாள் பாவை. மலரவனும் அன்று முழுக்க வீட்டில்தான் இருந்தான். கிட்டத்தட்ட ஊருக்கு கிளம்புவதற்கு ஏற்ப அனைத்தும் தயார் நிலையில் இருந்தது. அவன் இல்லாத நேரத்தில் இவர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாத வகையில் அனைத்தையும் தயார் செய்து வைத்திருந்தவனுக்கு இவர்களை பிரியத்தான் மனமில்லை. அதில் உண்டான சோர்வு மனமெங்கும் நிறைந்திருந்தாலும் அது தன் முகத்தில் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதில் மட்டும் கவனமாக இருந்தான் மலரவன். முடிந்தவரை அவனுக்கும் மேல் தன் மன கலக்கம் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதில் யாழினி கவனமாக இருக்க, அங்கு கொஞ்சம் கனமான சூழல் நிலவினாலும் அதை மறைத்து கொண்டு சிரித்து பேசிக்கொண்டிருந்தனர். மலரவனுக்கு பிடித்த உணவான மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, சில்லி சிக்கன், ரைத்தா என்று வேகமாக சமைத்து கொண்டிருந்தாள் பாவை. மீண்டும் அவனுக்கு வீட்டு உணவு எப்போது கிடைக்குமோ என்ற கவலையும், அங்குள்ள உணவு முறை அவனுக்கு ஒத்து வருமோ என்ற கேள்வியும் அவளுள் இருந்தது. அனைத்தையும் தயார் செய்து கேசரோலில் தனித்தனியே எடுத்து வைத்தவள் வேகமாக குளித்து தயாராகி சின்ன கேசரோல்களை ஒரு பையில் வைத்து கொண்டாள். பெரிய பாத்திரத்தை மட்டும் கையில் வைத்தவாறே யாழினியின் வீட்டிற்கு கிளம்பினாள் பாவை. இரவு மணி 7:30 இருக்க, லட்டுவோடு கொஞ்ச நேரம் விளையாட வேண்டும் என்ற ஆவலில் குழந்தையை பற்றிய நினைவில் முகம் மலர்ந்து விசிக்க, இதழில் உறைந்த புன்னகையோடு மின் தூக்கிக்குள் நுழைந்தவளின் சிரிப்பு அப்படியே மறைந்தது. இன்றும் அதியன் மின் தூக்கியினுள் இருக்க, நல்ல வேளையாக 3ஆம் தளத்தில் இருக்கும் ஒரு பெண்மணியும் உடன் இருந்தார். அதில் தன் மன உணர்வுகளை மறைத்து கொண்டு இயல்பாக உள்ளே செல்வது போல் பாவை நுழைய, விருந்து பலமா இருக்கும் போலையே, என்ன பாவை இன்னைக்கு ஸ்பெஷல் என்றார் அவளின் கையில் இருந்த பாத்திரங்களை பார்த்தவாறே அந்த பெண்மணி. அதற்கு ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்தவளுக்கு சட்டென பேச வார்த்தைகள் வரவில்லை. அதில் அவளின் புன்னகையை வேறு மாதிரி புரிந்து கொண்டவர், அட, நான் சாப்பிட வந்துட மாட்டேன், சும்மா சொல்லு, என்ன விசேஷம் என்றார் சிரித்து கொண்டே. சோ, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க ஆண்டி, ஒரு வாரமா நான் ஆஃபீஸ் வேலையில கொஞ்சம் பிஸி, அண்ணி தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. இன்னைக்கு என் வேலை முடியவும் அவங்க கொஞ்சம் ஓய்வெடுக்கட்டுமேன்னு நான் சமைச்சு கொண்டு வரேன் என்றாள் சமாளிப்பாக பாவை. அதில் அவளின் மேல் மெச்சுதலாக அதியனின் பார்வை ஒரு முறை படிந்து மீண்டது. அவனுக்கு வீட்டு விஷயம் வெளியில் பகிரப்படுவது துளியும் பிடிக்காத ஒன்று. அந்த பெண்மணியின் தேவையற்ற விசாரணையில் மலரவன் ஊருக்கு செல்வதை பற்றி எங்கே சொல்லி விடுவாளோ என அதியன் பார்த்து கொண்டிருக்க, அதை பற்றியே பேசாமல் அழகாக சமாளித்து இருந்தாள் பாவை. அதற்குள் இவர்கள் இறங்க வேண்டிய தளம் வந்து கதவு திறக்க, முதலில் அதியன் வெளியே வர, பாவையும் அதே நேரம் வெளியே வர முயன்று அதன் பின் அதியனுக்கு வழிவிட்டு லேசாக தடுமாறி நிற்க முயன்றதில் அவள் கையில் இருந்த பாத்திரம் சாய்வதைக் கண்டு சட்டென அதை தாங்கி பிடித்திருந்தான் அதியன். அதியன் முதலில் வெளியேற முயல்வான் என தெரியாமல் அதே நேரம் வெளியே செல்ல முயன்றவள் அவன் மேல் மோதிவிடக்கூடாது என்றே தடுமாறி நிற்க, பின்னால் இருந்த சுவரில் மோதி கொண்டதில் கையில் இருந்த பாத்திரம் கீழே சரியே இருந்ததைக் கண்டு அதை தாங்கி பிடித்து அவளின் கையில் சரியாக வைத்திருந்தான் அதியன். நொடி நேர தீண்டல்தான் என்றாலும் பாவையின் மனம் படபடத்து போனது. இதை வெகு சாதாரணமாக செய்துவிட்டு அதியன் சென்றுவிட பாவைக்குதான் மனதின் படபடப்பு அடங்கவே வெகு நேரம் ஆனது.
இந்த காட்சியை கண்ட அந்த பெண்மணி, ஜோடி பொருத்தம் அருமையா இருக்கு என்று தனக்குள் சொல்லிக்கொள்ள மின்தூக்கியின் கதவு மூடியது. அதியன் இலகு உடைக்கு மாறி தன் மடிக்கணினியின் முன் அமர்ந்திருக்க, சற்று முன் தன்னை அதிர்வோடு கண்ட பாவையின் விழிகளே அவன் மனதை ஆக்கிரமித்து இருந்தது. இவனின் அருகாமையை கண்டு உண்டான திகைப்பு அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிய, அப்போதைக்கு அவள் முன் இது ஒரு சாதாரண செயல் என்பது போல் அங்கிருந்து விலகி விட்டிருந்தவனால் இன்னும் அத்தனை நெருக்கத்தில் இருந்து வெளிவர முடியவில்லை. 3 வருடங்களுக்கு பிறகான அவள் நெருக்கம். ஆனால் அப்போதிருந்த மனநிலைக்கு இப்போது முற்றிலும் மாறாக இருந்தது. அன்று தன் நெருக்கத்தை விழிகளில் கனவு மிதக்க, ஆர்வமும் ஆசையுமாக எதிர்கொள்ளும் பாவையின் நினைவு வர, இன்றைய அவளின் விழிகளில் தென்பட்ட அதிர்வு அவனுக்கு எதையோ இழந்த உணர்வை கொடுத்தது. மீண்டும் பாவையின் விழிகளில் அதே போலான உணர்வை காண வேண்டும் என்ற ஆவலும், தன் நெருக்கம் அவளுள் தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்ற உறுதியும் அவனுள் உண்டானது. இன்றும் அந்த தாக்கம் அவளுள் நிகழ்ந்தது. அவனுக்கு புரிந்தாலும் அது பதட்டமும் பயமுமாக இருந்ததுதான் அவனுக்கு பிடிக்கவில்லை. முன்பும் அதியனின் நெருக்கம் அவளுள் பதட்டத்தை உண்டாக்கி இருக்கிறதுதான் என்றாலும் அது எதிர்பார்ப்போடு கூடிய பதட்டம். இன்று அவளிடம் உண்டானது அதுவல்ல. விரைவில் அவளிடம் அதை காண வேண்டும் என அதியன் எண்ணிக்கொண்டிருக்க, அவனின் வீட்டு அழைப்பு மணி ஒலித்தது. இதில் இந்த நேரத்தில் யார் என்ற கேள்வியெல்லாம் அதியனுக்கு தோன்றவே இல்லை. இந்த வீட்டிற்கு வரும் 2 நபர்கள் யாழினியும் சிவாவும் தான். அதிலும் சிவா அதியன் அழைத்தால் மட்டுமே வரக்கூடியவன் என்பதால் இப்போது வந்திருப்பது யாரென அதியனுக்கு தெளிவாக புரிந்தது. அன்று இரவு அதியன் எதுவும் சாப்பிடாமல் உறங்கியது தெரிந்ததில் இருந்து தினமும் அவன் வீட்டிற்கு வந்ததும் தானே இரவுக்கான உணவை கொண்டு வந்து கொடுத்து விடுவாள் யாழினி. நான் என்ன சின்ன குழந்தையா, நான் பார்த்துக்கிறேன் யாழி என்ற அதியனின் எந்த வார்த்தைகளும் அவளிடம் வேலை செய்யவில்லை. இப்போதும் அதியன் போய் கதவை திறக்கவும் அங்கு யாழினி உணவோடு நின்றிருக்க, என்ன இன்னைக்கு சீக்கிரம் என்றவாறே அவளுக்கு வழிவிட்டான் அதியன். நாளைக்கு அவங்க மும்பை கிளம்புறாங்க இல்லனா, அதான் டின்னர் சீக்கிரம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு சொன்னாரு என்றவள் அதியன் சாப்பிட அனைத்தையும் தயாராக உணவு மேசையில் எடுத்து வைக்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் யாழி என்றான் அதியன். சரிண்ணா, நான் எடுத்து வச்சிட்டேன், உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ நீங்க சாப்பிட்டுக்கோங்க என்றாள் யாழினி. அதியனிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் அவளின் கவனம் முழுக்க தேவையானவற்றை எடுத்து வைப்பதிலேயே இருப்பதை கவனித்த அதியனுக்கு உட்கார்ந்த இடத்தில் அனைவரையும் வேலை வாங்கும் யாழினி கண்முன் வந்து சென்றாள். அவளின் இந்த மாற்றமும் பொறுப்பாக யோசித்து ஒவ்வொன்றையும் செய்யும் பாங்கும் ஒரு அண்ணனாய் அதியனை நெகிழ செய்தது. இந்த காதல்தான் ஒருத்தரை எந்த அளவுக்கு மாற்றுது என எண்ணிக்கொண்டான் அதியன். அதே நேரம், ஏன் உனக்குள்ள அந்த மாற்றம் நிகழலையா என்று அவனின் மனசாட்சி கேள்வி எழுப்ப, அதை அப்போதைக்கு தட்டி அமைதியாக்கினான் அதியன். அதியனிடம் சொல்லிக்கொண்டு யாழினி சென்றுவிட கதவை தாளிட்டு விட்டு வந்த அடுத்த நொடி சாப்பிட அமர்ந்து விட்டான் அதியன். இன்றைய சமையல் பாவை செய்தது என்ற தெரிந்த நொடியில் இருந்தே அதை ருசி பார்க்கும் ஆர்வம் அவனுள் இருந்தது. அன்று யாழினி வீட்டில் எதிர்பாராமல் அவள் சமைத்ததை சாப்பிட்டதில் இருந்தே மீண்டும் பாவையின் சமையலை ருசி பார்க்கும் தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் அதியன். ஆனால் அதற்கான வாய்ப்புதான் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அடுத்து வந்த நாட்களில் பாவை அலுவலக வேலையில் பிஸியாக இருக்க யாழினிதான் அவளுக்கும் சேர்த்து செய்து கொண்டிருந்தாள். அதில் வாய்விட்டும் இதை யாழினியிடம் கேட்க முடியாமல் இருந்தவனுக்கு இப்போது மீண்டும் வாய்ப்பு கிடைக்கவும் உடனே சாப்பிட அமர்ந்து விட்டான் அதியன். வேகமாக அனைத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு சாப்பிட்டவனுக்கு அதன் ருசி வெகுவாக ஈர்த்தது. ஒவ்வொன்றையும் நிறுத்தி நிதானமாக சுவைத்தவன், என்னமோ இருக்குடி உன்கிட்ட என்று வாய்விட்டே சொல்லிக் கொண்டான் அதியன். நள்ளிரவு வரை மலரவனோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்து விட்டு தன் வீட்டிற்கு திரும்பினாள் பாவை. அப்போதும் மலரவன் அங்கேயே பாவையை உறங்குமாறு கூறியும் அதை வேண்டாம் என மறுத்துவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பி இருந்தாள் பாவை. இப்போது அவளுக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்பட்டது. தன் மனதையோ உணர்வுகளையோ மட்டுமல்ல, தனக்கு இப்போது கொஞ்சம் தனிமை தேவை என்பதையும் அவளால் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. மலரவனுக்கு தெரிந்தால் என்னவோ என்று பதறி போய்விடுவான் என்பதால் வேலையை காரணமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்தாள் பாவை. தன் அறைக்கு வந்து சேர்ந்தவளின் மனம் ஒருவனையே சுற்றி கொண்டு இருந்தது. மறந்து போய் விட்டதாகவும் கடந்து போய் விட்டதாகவும் எண்ணி இருந்த நினைவுகள் எல்லாம் இன்று உயிர் தெழுந்து அவளுள் பேயாட்டம் போட்டுக்கொண்டிருந்தது. அவனின் சிறு பார்வையும் தொடுதலும் இத்தனை தாக்கத்தை அவளுள் இன்று ஏற்படுத்தும் என பாவை கொஞ்சமும் நினைத்திருக்கவில்லை. இத்தனைக்கும் அதியன் அவளை உறவாகவோ உரிமையாகவோ கூட பார்த்து இருக்கவில்லை.
எதிரில் வரும் யாரையோ கடந்து செல்லும்போது பார்க்கும் மிக சாதாரணமான ஒரு பார்வை, சட்டென்று யாருக்கும் செய்யும் இயல்பான ஒரு உதவி, அவ்வளவே அவனிடம் இருந்து வந்திருந்தது. அதுவே தனக்குள் இத்தனை தடுமாற்றத்தை கொடுக்கும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவளுக்கு பெரும் பயம் உண்டானது. இனி அதியனை அடிக்கடி சந்திக்க வேண்டி வரும். முன்பு போல் அனைத்தையும் மறைத்து கொண்டு ஒரு போலி புன்னகையை முகமூடியாக அணிந்தவாறு இனி அவளால் வலம் வர முடியாது என்ற பதட்டம் வேறு அவளுக்கு எழுந்தது. அப்போதே இதை செய்வதற்கு அவளுக்கு பெரும் மெனக்கடலும் கால அவகாசமும் தேவைப்பட்டது. அதோடு அப்போது அதியன் வேறு அவள் கண்முன்னே இல்லை. இது ஒரு வகையில் அவளுக்கு அனைத்தில் இருந்தும் வெளிவர துணையாக இருந்தது என்றே சொல்லலாம். ஆனால் இப்போது அடிக்கடி அதியனை பார்க்க நேரும்போது கண்முன் இருப்பவனை பற்றி தன் மனதில் உள்ள எண்ணங்களை மறைத்து கொண்டு அவளால் இயல்பாக நடமாட முடியாதே என பதட்டமாகியது. இது எங்கு எப்போது வெளிப்பட்டு விடுமோ என்ற பயமும் இப்போது பாவைக்கு அதிகமாக இருந்தது. அதனால் முடிந்தவரை அவன் முன் வருவதை தவிர்க்க முயன்றாள் பாவை. அதற்கு உதவுவது போல் சென்ற வாரம் முழுக்க அவளின் அலுவலக வேலை துணை நின்றது. ஆனால் இனி அதுபோல் எதையும் செய்து தப்பிக்கவும் முடியாது. மலரவன் ஊருக்கு சென்ற பின் இவள் அங்குதான் தங்கியாக வேண்டிய நிலை. அப்போது இயல்பாக அதியன் அந்த வீட்டிற்குள் வந்து போனால் அதை எப்படி சமாளிப்பது என அவளுக்கு புரியவில்லை. இதே யோசனையோடு தன் அறைக்குள் அமர்ந்திருந்தவள் மற்றவர் அறியாமல் தன் கபோர்டில் மறைத்து வைத்திருந்த தன் பழைய அலைபேசியை கையில் எடுத்தாள் பாவை. எப்போதும் சார்ஜ் செய்யப்பட்டு இருந்தாலும் அணைத்தே வைக்கப்பட்டிருக்கும் அந்த அலைபேசிதான் பல நேரங்களில் பாவையை அழவும் வைக்கும், அழுகையை நிறுத்தவும் வைக்கும். ஒரு அரிய பொருள், அருமருந்து என வேண்டுமானாலும் அதை சொல்லலாம். அதில் அவள் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய பல நினைவுகள், பல உறவுகள் மறைத்து வைக்கப்பட்டு இருக்கும். இப்போதும் மற்றவர்கள் அவள் கடந்து விட்டதாக நினைக்கும் பல ரணமான நினைவுகளின் சாட்சிகளும் சுவடுகளும் அதில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதை உயிர்ப்பித்தவாறே சென்று படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தவள் அங்கு பெயருக்கு பதில் சிறிய சிகப்பு நிற இதய வடிவ அடையாள குறியோடு சேமிக்கப்பட்டு இருந்த ஒரு புகைப்பட ஆல்பத்தை திறந்தாள். அதற்குள் விதவிதமாக அதியனின் புகைப்படங்கள் அணிவகுத்து கொண்டிருந்தது. பெரும்பாலும் அவையெல்லாம் அவனுக்கு தெரியாமல் எடுக்கப்பட்டவையாகவே இருக்க, ஒரு சிலது மட்டும் அவனோடு சேர்ந்தோ அவனுக்கு தெரிந்தோ எடுக்கப்பட்ட படங்கள். ஒவ்வொன்றையும் ரசனையோடு தழுவியது பாவையின் விழிகள். விரல்கள் அவள் அனுமதி இல்லாமலே ஒவ்வொரு புகைப்படமாக நகர்த்தி கொண்டிருக்க, அதை எடுத்த தருணங்கள் எல்லாம் அவள் கண்முன்னே மின்னி மறைந்தது. ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வந்தவளின் விரல்கள் ஒரு புகைப்படத்தில் அப்படியே நின்றுவிட, விழிகளும் அங்கு அமர்ந்திருந்தவனின் மேல் இருந்து நகர முடியாமல் சண்டித்தனம் செய்தது. அதையே இமைக்காமல் பார்த்திருந்தவளின் நினைவுகள் அதியனை புகைப்படம் எடுத்த அந்த தருணத்திற்கு பயணித்தது. அன்று கோலாகலமாக இல்லை என்றாலும் ஓரளவு சிறப்பாகவே நிச்சயதார்த்தம் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. திருமணத்திற்கு அதிக நாட்கள் இல்லை. ஒரு மாதத்தில் திருமணத்தை நடத்த முடிவெடுத்திருந்ததால் நிச்சயதார்த்தத்திற்கு என தனியே செலவு செய்ய வேண்டாம் என எண்ணிய வீரசேகரன் வீட்டிலேயே சிறிய அளவில் நெருங்கிய உறவுகளையும் நட்புகளையும் மட்டும் வைத்து திருமண நிச்சயதார்த்தத்தை நடத்த ஏற்பாடு செய்திருந்தார். அதியனுக்கு இதில் துளியும் விருப்பம் இல்லை. தன் தங்கைக்கு எதையுமே பெரிதாக செய்தே பழக்கப்பட்டிருந்தவன் இதையும் அப்படியே செய்யவே விரும்பினான். சாதாரண நடுத்தர குடும்பத்தின் தலைவனாக, தாயை சிறு வயதிலேயே இழந்த இரு பிள்ளைகளின் தந்தையாக வரவு செலவுகளை கணக்கிட்டே வாழ பழகியிருந்த வீரசேகரனுக்கு இது தேவையற்ற வீண் செலவாக தோன்றியது. யாழினியும் அவர் சொல்வது போலவே செய்துவிடலாம் என பேசி அதியனை சம்மதிக்க செய்திருக்க, தங்கைக்காக வேறு வழி இல்லாமலும் விருப்பம் இல்லாமலும் அதியன் இதற்கு சம்மதித்து இருக்க, வீரசேகரனின் மறுப்பே இங்கு ஜெயித்தது. பட்டு வேட்டி சட்டையில் மாலை அணிந்து நடுநாயகமாக மலரவன் அமர வைக்கப்பட்டிருக்க, அவனை சுற்றிலும் உறவினர்களும் நண்பர்களும் அமர்ந்திருந்தனர். மலரவனுக்கு அடுத்து இருந்த இருக்கையில் அதியன் கம்பீரமாக அமர்ந்திருக்க, அங்கிருந்தவர்களின் பார்வை அவன் மேல் அடிக்கடி ஆர்வமாக படிந்து விலகியது. பாவையும் தன் அறையில் இருந்து யாரும் அறியாமல் அவனைத்தான் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். வெள்ளை முழுக்கை சட்டையும் கிரே நிற பேண்ட்டும் அணிந்து மிக சாதாரணமான உடையிலேயே அத்தனை ஸ்டைலாக இருந்தான் அதியன். அதிலும் அவன் கால் மேல் கால் போட்டு ஒரு பக்கமாக நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தபடி தன் கையில் இருந்த அலைபேசியை பார்ப்பதும் அவ்வப்போது திரும்பி மலரவனோடு பேசுவதுமாக இருக்க, அவனின் தோற்றத்தை கண்டவளுக்கு அவனிடம் இருந்து பார்வையை திருப்பவே முடியாமல் போனது. அதில் ரசனையோடு பாவை அவனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க, நல்ல வேளையாக அதே அறையில் அலங்காரம் செய்து அமர வைக்கப்பட்டிருந்த யாழினியின் மேல் அனைவரின் கவனமும் இருந்ததில் இவளை யாரும் கவனிக்கவில்லை.
முழு அலங்காரத்தோடு வெளியில் எப்போது அழைப்பார்களோ என்ற பதட்டத்தோடு யாழினி அமர்ந்திருக்க அவளின் தோழிகள் எல்லாம் யாழினியை கேலி செய்து வம்பு இழுத்து கொண்டு இருந்தனர். அவர்கள் எல்லாம் பாவைக்கு புதிது என்பதாலும் சட்டென யாரோடும் பழகிவிடும் ரகம் பாவை இல்லை என்பதாலும் அவள் மட்டும் வாயிலுக்கு ஓரமாக நின்றிருக்க மற்றவர்களுக்கு எல்லாம் வெளியில் நடப்பதை பாவை கவனித்துக் கொண்டிருப்பதாகவே தோன்றியது. ஆனால் அவளின் கவனம் முழுக்க இருந்தது என்னவோ ஒருவனிடம் மட்டும்தான். சில நொடிகளிலேயே அவளை அத்தனை வசீகரித்து இருந்தான் அதியன். பெரிதாக எதிலும் ஈடுபாடு இல்லை. ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிறான் என்பது போல தோன்றினாலும் அவ்வப்போது அவனின் கூரிய விழிகள் அங்கு இருக்கும் அத்தனை பேரையும் அலசுவதை பாவை கவனித்திருந்தாள். எங்காவது ஏதாவது சரியில்லை என தோன்றினால் விழி அசைவிலேயே தன் உதவியாளன் சிவாவை அருகில் அழைத்து அவனுக்கு கட்டளையிடுவது, தன்னிடம் வந்து பேசுபவர்களிடம் சிறு தலையசைப்பில் பதிலளிப்பது, அவ்வப்போது மலரவனின் பக்கம் திரும்பி லேசான புன்னகையோடு உரையாடுவது, தனக்கே உரிய ஸ்டைலில் அவ்வப்போது இயல்பாக தலையை கோதிக்கொள்வது, அவன் இடக்கை ஆட்காட்டி விரலால் மோவாயை வருடும் மேனரிசம் என்று ஒவ்வொன்றும் அவளை வசீகரிக்க சட்டென உண்டான யோசனையோடு தன் அலைபேசியை எடுத்து யாரும் அறியாமல் அதியனை புகைப்படம் எடுக்க முயன்றாள் பாவை. அதியனை அவள் அப்படி புகைப்படம் எடுப்பது வெளியில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அறைக்குள் இருக்கும் யாருக்கும் கூட தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மட்டும் மிக கவனமாக இருந்தவள் கதவின் ஓரம் சாய்ந்து நின்றிருந்த நிலையில் இருந்து கொஞ்சமும் மாறாமல் அலைபேசியை மட்டும் தன் இடது கையில் பிடித்து நிலைப்படிக்கு அருகில் மறைத்து வைத்தபடி அவனை கேமரா வழியே பார்த்தாள் பாவை. ஆனால் சில அடி தொலைவில் இருந்தவனை புகைப்படம் எடுக்க முடிந்ததே தவிர அவன் முக உணர்வுகள் அத்தனை துல்லியமாக கேமராவில் பதிவாகவில்லை. அதில் அதியனை மட்டும் அவள் மெல்ல ஜூம் செய்து கொண்டிருக்க அதியனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த மலரவன் அதே நேரம் சற்று முன்னால் குனிந்து யாரிடமோ பேசினான். இதில் முற்றிலும் அதியன் தெரியாமல் போக அதில் உண்டான சலிப்போடு அலைபேசியை இறக்கியவள் அக்கம் பக்கம் வேடிக்கை பார்ப்பது போல் மீண்டும் தனக்கான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்க அடுத்த 5 நிமிடங்களில் மீண்டும் அவளுக்கான சந்தர்ப்பம் அமைந்தது. மீண்டும் அதே போல் அதியனை அவள் புகைப்படம் எடுக்க நினைத்து ஃபோக்கஸ் செய்ய அதே நேரம் சரியாக அவளை நிமிர்ந்து பார்த்திருந்தான் அதியன். இதை அலைபேசியின் வழியே கண்டு அதிர்ந்தவள் லேசாக அலைபேசியில் இருந்து விழியை அகற்றி நேராக அதியனை பார்க்க அவனும் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். இதில் சட்டென பாவையால் அலைபேசியை இறக்கவும் முடியாமல் போனது. எங்கே அப்படி செய்தால் தன்மேல் சந்தேகம் வந்துவிடுமோ என்ற பதட்டத்தோடு திருதிருவென விழித்து கொண்டு செய்வது அறியாமல் அதியனை ஒரு பார்வையும் அலைபேசியில் ஒரு பார்வையுமாக நின்றிருந்தாள் பாவை. ஆனால் கொஞ்சமும் இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தானே தவிர அதியனின் முகத்தில் வேறு எந்த ஒரு உணர்வும் வெளிப்படவில்லை. அதில் அவன் மனதில் என்ன நினைக்கிறான் என தெரியாமல் எப்படி எதிர்வினையாற்றுவது என புரியாமல் தடுமாறியவள் பின் அங்கிருந்த மலரவனை புகைப்படம் எடுப்பது போல் காண்பித்துக் கொள்ள எண்ணி மீண்டும் அலைபேசியில் தன் கவனத்தை திருப்ப இப்போது முன்பை விட நன்றாக சாய்ந்தமர்ந்து ஸ்டைலாக அவளுக்கு போஸ் கொடுத்தான் அதியன். இதை கண்டு திடுக்கிட்டவள் அலைபேசியில் இருந்து பார்வையை உயர்த்தி அவனை பார்க்கவும் எடுத்துக்கோ என்பது போல் விழி அசைவில் அனுமதி அளித்தான் அதியன். அதில் அவளையும் மீறி பாவையின் விரல்கள் பதட்டத்தோடு டக் டக் என அவனின் புகைப்படங்களை எடுத்து தள்ளி கொண்டிருக்க அதை நிறுத்தும் வழி தெரியாமல் சிறு திகைப்போடே பாவை அவனையே பார்த்து கொண்டிருக்க அவளின் நிலையையும் செயலையும் கண்டு உண்டான லேசான புன்னகையோடு பார்வையை திருப்பிக் கொண்டான் அதியன்.